இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியாது. ஏன்னா இடஒதுக்கீடு பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. இவங்க அம்மா அப்பா காலத்துலேருந்து அவங்க அனுபவிக்க வச்சுட்டாங்க. 2 தலைமுறையாக திராவிட இயக்கம் போராடி இன்னைக்கு குழந்தைகளுக்கு வந்து இடஒதுக்கீடு எதுக்குன்னு ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த குழந்தை கேட்குது. இடஒதுக்கீடு தேவைப்படுற சமுதாயம் வன்னியர் சமுதாயம், நாடாறு, தேவரெல்லாம் இடஒதுக்கீடு அனுபவிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியல. நாங்கள் இப்படி ரிசர்வேஷன்லாம் கேட்குறீங்க, நாங்கள் வேற மாதிரில பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் ஜாதிக்காரங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தாழ்த்தப்பட்ட எஸ்சி பிள்ளைங்களை என்ன சொல்லுது, ரிசர்வேஷன், அது எங்களுக்கு எதுக்கு ரிசர்வேஷன்? இதுதான் அவங்களுடைய வெற்றி. ஸோ இடஒதுக்கீடு போராட்டத்தை அந்த குழந்தைங்க பார்த்ததில்ல, மொழிப்போர் போராட்டத்தை அவங்க பார்த்ததில்ல, 83 ஈழ போராட்டத்தை பார்த்ததில்ல, அதிகபட்சமாக 2009 ஈழ போராட்டத்தை பார்த்துருக்கோம். அதில் இந்த என்ன அவசர என்ன சொல்கிறது, திராவிட இயக்கத்துக்கு எதிராக அதை திசை மாற்றி சீமான் மாதிரி ஆட்கள் வளர்த்தெடுத்தா அந்த கூட்டத்தை தான் பார்த்துருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஈழ போராளி சீமான் தான் போல அப்படின்னு. ஈழ போராட்டங்கிறது திராவிட இயக்கம் உருவாக்குனது. இப்படி எதுவுமே அவங்களுக்கு பாவம் முழுமையாக தெரிகிற இடத்துல அவங்க இல்லாதனால அரசியல்னாலே ஏமாற்று, இல்லைன்னா சீமான் தான் மிகப்பிறந்த புரட்சியாளர், இல்லாட்டி யாரோ ஒரு சினிமா நடிகர் வருவார், வந்த உடனே ஊழலை ஒழிச்சிருவார்.